ஒரு பேத்தி வச்சு நான் இதில் தான் நான் பொழைக்கிறேன். எனக்கு வேற இது மாதிரி பண்ண நாங்கள் தற்கொலை தான் நான் பண்ணிக்கணும், நானும் என் பேத்தியும். இப்போ நான் 25 வருஷம் மேலே ஆச்சு. அப்போ நல்லா இருந்தேன், தெருமலை விற்றுருந்தேன். இப்போ என்னால் முடியல, கோயில் வாசல் உட்காந்துட்டேன். நான் உட்காந்து தான் இது வியாபாரம் பண்ணிக்கிறேன். எனக்கு புள்ளிங்க கிடையாது. எனக்கு நான் நல்லா செய்வாருன்னா நாங்கள் இது பண்ணி வந்து 20 நாள் இப்படி பண்ணுவாரு எதிர்பார்க்கல. நான் ரொம்ப எங்கள் தங்கச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். இது கேட்டால் கேள்விப்பட்டா அவ்வளோதான். நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாமே முதல்வரா விஜய் தான் வரணும், விஜய் வரணும்னு ஆசைப்பட்டோம். குடும்பமே எங்கள் குடும்பமே ஆசைப்பட்டோம். நாங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ திட்டினாங்க, அப்போ நாங்கள் எவ்வளோ இது பண்ணி நாங்கள் இது நடந்தோம். இப்படிலாம் பண்ணுவாரு தெரியாது. இதுல இருந்து நான் பொழைக்கிறேன். வாடகை வீட்டு தான் நான் ஒரு பேத்தியை வச்சு நான் பொழைக்கிறேன். கடை கட்டினாங்க என்ன பண்ணிக்குவேன், அவ்வளோ நான் சொல்ல முடியும். என் காலம் இதுல தான் நான் ஓடுறேன். நான் செத்தாலும் இதுல தான் காலம் ஓடணும். நான் ஓட்டு போட்டோம், நல்லா பண்ணுவாரு, நான் செய்வேன். நாங்கள் ஓட்டு போட்டோம். விஜய் இப்படி பண்ணுவாரு எங்களுக்கு தெரியாது. எங்களால முடியல. எனக்கு கேட்டது எனக்கு ஒன்றும் முடியல. நான் நடு ரோட்டில் உட்காந்துக்குவோம், எல்லாம் கும்பலா சேர்ந்து. நான் தான் சொல்றேன், எல்லாம் நடு ரோட்டில் உட்காந்துருவோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லது பண்ணுவான்னு பார்த்தோம், அவன் கெடுதல் பண்றான். தாயோலி யாருக்குமே கொடுக்காத நீங்க முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னாக்கா நாங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்போம். எதுவுமே நீங்க சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டு இந்த வந்து கடையை தூக்கணும், எப்படி தூக்க முடியும்? மக்கள் நாங்க 35 வருஷமா எங்க இந்த இடத்துல வந்து கடை நடத்தி வச்சுருக்காங்க. இப்ப திடீர்னு வந்து காலி பண்ணா எப்படி காலி பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையாதுங்க. இதான் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, நேற்று வருவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் போயிடுவாங்க. எதுவும் எடுக்க சொல்ல மாட்டாங்க. இப்பதான் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை எதுவுமே தராத இவங்க பாட்டு அந்த கடையை தூக்குறது.